Hemz&Homez. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான சண்டே தாங்க. இந்த சண்டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். கதிர்கிட்ட கேட்டப்ப அவன் வந்து ஆசையா பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ அந்த பாஸ்தா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் என்னோட ஸ்டைல் பாஸ்தா எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாஸ்தா பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1 லிட்டருக்கான தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்பைரல் ஷேப்பு. இந்த பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். இதில் வந்து வெஜிடபிள் ஃப்ளேவரில் வந்து பண்ண கலர்ஃபுல்லான பாஸ்தா தான். க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும். நான் இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன், 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாஸ்தாக்கு மட்டும் தேவையான சால்ட் போட்டால் போதும். இப்போ வந்து பாஸ்தா வந்து வெந்துருச்சு பாருங்க. நம்ம இதிலிருந்து எடுக்கும் போதே அப்படியே வந்து உருண்டுட்டு கீழே போகும். அந்த அளவுக்கு வெந்துடணும். குழந்தைங்களுக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சா நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிடுறேன். பாஸ்தா வேக வச்சாச்சு. இப்போ அந்த ரெட் சாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு ரெட் சாஸ் தான். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணோன்னு இல்லை. நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப வந்து இது போடணுமா அதை போடணுமான்னு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து வீக்கெண்ட்ஸை வந்து செஞ்சிடலாம். வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பேஸ்ட்டாக இல்லை, நான் கட் பண்ணியே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து கட் பண்ணி போட்டால் அது வாயில் வந்துச்சுன்னா குழந்தை சாப்பிட மாட்டான். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பேஸ்ட்டாக போடுறேன். இதில் வந்து இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். நம்ம வந்து சால்ட் இதில் வந்து லிமிட்டாக தான் போடணும். ஏன்னா நம்ம இதில் வந்து சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். எல்லா சாஸ்லேயுமே வந்து கொஞ்சம் மைல்டான சுகரும் இருக்கும், சால்ட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுலேயும் சால்ட் இருக்கிறதுனால நம்ம நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப இதுவாக டிஷ்ஷே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம வந்து லிமிட்டாக போட்டுட்டு வேணும்னா கூட நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கு வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு 1/2 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்து குக் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் சாஸஸ் தான் ஆட் பண்ணி பாஸ்தா ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சாஸஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
கூடவே வந்து டொமேட்டோ கெச்சப் அதுவும் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். பாஸ்தா வந்து இதில் கொஞ்சம் வெந்துச்சுன்னா இதோட எசன்ஸ்லாம் வந்து பாஸ்தாவில் கொஞ்சம் இறங்கும். அதுக்காக தான் நான் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகுறப்ப நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட ரெட் பாஸ்தா ரெடி. இப்போ வந்து சாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக அந்த சாஸ் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தா ரெடி. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நான் சும்மா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நம்மளோட சுட சுட பாஸ்தா ரெடி. பாஸ்தா பாஸ்தா எப்படி இருக்கு? இங்க பாரு, பாஸ்தா எப்படி இருக்கு? So good? Do you like it? இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Bye.